விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக உறுதியளித்து தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு 10 நாட்களில் அந்த ஸ்டேடியம் கட்டப்போகும் இடத்தை வந்து நேரடியாக அவரே தேர்வு செய்து அதற்கு பிறகு ஒரு 10-15 நாட்களிலே அங்கே அதுக்கான டிஸ்கஷனை செஞ்சு இப்போ அந்த ஆர்எஃப்பி கூட ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மிக பிரமாண்டமான அற்புதமான ஒரு ஸ்டேடியம் கோவைக்கு வருவது உறுதி. இப்போ சாலை இஷ்யூஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நீண்ட காலங்களுக்கு பிறகு இப்போ வந்து அந்த யூஜிடி வேலை நடந்துகிட்டு இருக்கு. மிக சிறப்பாக துரிதமாக இந்த வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக அதுக்கு சாலை ஒரு 2-3 மாசம் நம்மளுக்கு இந்த தேர்தல் வந்ததுல உங்களுக்கு நல்லா தெரியும். 3 months நம்ம தேர்தல் முடிஞ்சு உடனே அதையாவது ரிலீஸ் பண்ணிருக்கலாம். எம்சிசி இருந்ததுனால, மாடல் கோட் இருந்ததுனால 3 மாசம் அதுலயே போயிடுச்சு. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். எனவே அந்த ஒரு 2.5-3 மாசம் கேப் இருந்தனால தான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. நிச்சயமாக வெகு விரைவில் அனைத்து சாலைகளும் சிறப்பாக தரமாக செப்பனிடப்படும். முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்த வழியாக அவர்களது முதல் கட்ட ஒரு சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சின்ன ஒரு ஃபெசிலிட்டி அவங்க போட்டிருக்காங்க. இன்று அதன் திறப்பு விழாவுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இது இன்னொரு மிகப்பெரிய முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால், இங்க வந்து திறப்பு விழா நடத்துவதற்கு முன்பே யுஎஸ்ல அவங்களது தலைமை செயலர் அவங்களோட தலைமை நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்தார் முதலமைச்சர் அவர்கள். அப்பொழுது அவர்களை சந்திக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள், பாருங்க, உங்களுக்கு 6 monthsல எல்லாருமே செஞ்சு கொடுத்துருக்கோம். இவ்வளவு பெரிய ஒரு ஃபெசிலிட்டியை உடனுக்குடன் நீங்க செய்யக்கூடிய அந்த வேலையை எங்களது துறை செய்திருக்கிறது. எனவே நீங்கள் உங்களது முதலீடை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் என்று அவர் கோரினார். நிறுவனமும் அதை கூர்ந்து கவனித்தது. உடனடியாக நாங்கள் முன்கூட்டியே இந்த செய்தியெல்லாம் முதலமைச்சரோட தேவையெல்லாம் அவரோட கோரிக்கையெல்லாம் நிறுவனத்திடம் சொல்லியிருந்தோம். முதலமைச்சரோட அவங்க மீட்டிங் வந்த பொழுது நிச்சயமாக அடுத்த கட்டமாக இப்போ வந்து ஒரு 15 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஃபெசிலிட்டியை பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக 150 கோடி ரூபாய், 10 மடங்கு உயரப்போகிறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட். 150 கோடி ரூபாய் முதலீட்டில் 300 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்திருக்கிறது. ஸோ திறப்பு விழா நடத்துறதுக்கு முன்பே அடுத்த கட்ட நகர்வையும் இந்த நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் இந்த நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்திருக்கிறது. ஏன்னா இந்த 6 மாதத்தில் நம்மளோட பயணம் செய்ததில் நம்ம எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்றோன்றதெல்லாம் இந்த நிறுவனம் பார்க்குது. ஸோ அதனால ஒரு முதலீடு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எவ்வளவு எளிதா இருக்கு, இந்த ஸ்டேட்ல கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எளிதா இருக்கு. நிச்சயமாக அடுத்த கட்ட முதலீடும் இங்கே செய்யலாம் என்ற அந்த முடிவை அமெரிக்க பயணத்தின் பொழுது முதலமைச்சரிடம் அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே அந்த ஒப்பந்தமும் அங்கே கையெழுத்திடப்பட்டது. இதன் மூலம் கோவை ஒரு மிகப்பெரிய செமிகண்டக்டர் டெஸ்டினேஷனாக மாறப்போகுது. இப்போ இங்க பேசினவங்க கூட சொன்னாங்க, நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்றது வந்து ஒரு மேட்டர் கிடையாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப எளிதா வந்து இப்போ பல லட்சம் கோடி கொண்டு வந்துடலாம், அது மேட்டர் கிடையாது. ஆனால் எதுல கொண்டு வரோம், எங்க கொண்டு வரோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதன் மூலம் எப்படி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட போகிறது தமிழ்நாட்டுக்கு என்பதில் மிக மிக முனைப்பாக இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதே போல எப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகள் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தா கூட அந்த வேலைவாய்ப்பு அந்த பசங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்க போற ஊதியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நல்ல ஒரு ஹை எண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை. அதற்கு கோவை ரொம்ப பிரைமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அமேசிங் டாப் நாச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்க கோவையில் இருக்கிறதுனால இந்த இடத்தை எஸ் நிறுவனம் தேர்வு செய்திருக்கிறது. எனவே நிறுவனத்தினருக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்திருக்கிறேன்.